நாங்கெல்லாம் இப்போ பாருங்க கோயில் பாருங்க, நல்ல அன்புடன் பேர் தான் கோயிலா இருக்கு. ஆனா நாங்க எங்க இருக்கோம் பாருங்க, கோயிலுக்கு வெளியே இருக்கோம். ஏன் கொடுமை இங்கிலீஷ்ல பேசுறா நாங்க. அதாவது சமுதாய பாகுபாடு. எங்க 6 பேக்ஸ்ல காமிச்சா கேர்ள்ஸ்ல வந்துருவான்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் அதுக்கப்புறம் நாங்க வெளியே நிக்கிறோம். That's it. தன்னடக்கமானவன் தனுஷ். ஐயோ பையன் மின்ன மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை. அது தனியா வருது. நல்லா இருக்கு. என்ன வண்டி சரி எங்க எங்க தம்பி ஒருத்தர் தனமாட்டு இருக்காரு பாருங்க. சீனா மேல போனாரு, மேல போய் நடுங்கிட்டு இருக்காரு. டே டேனி தனமாடுறா. பாலாஜி வாங்கடா பாலாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம வந்து ஒரு ஜீப் இதில் இருக்கோம் பாருங்க. இதுதான் நண்பர்கள். ஹாய் ஹாய். நம்ம வந்து இங்க இருக்க ஹாய் गाइस. வாங்க போலாம். எங்க போய் நிக்கலாம், நவீன் எடுக்க சொல்லலாம். அஸ்ரப் கீழ போமா. அந்த ஜீப் கீழ 3 திருடங்க வராங்க பாத்துங்க गाइस. ஏய் என்ன இப்படி பத்தல பாம்பா தினோ சொப்பனத்தில் மட்டும்தான் ஒன்னதான் சந்திச்சா சொல்லிக்காம வந்து என்ன சொக்க விட போற பத்தல பாம்பா. தம்பி கொஞ்சம் பயில் வாகனமாய் போறாரு. பாப்பா நடுங்கிறாரா இல்லையான்னு. இந்த பக்கம் லைட்டா திரும்ப பாத்திரோட வலிக்கு ஒன்றும் தெரியலடா. பாத்திரம் வந்துச்சு.
டேய் அஸ்ரஃபே பாத்தியா? மச்சான் ஒரு வீடியோ எடுயா. அவ்வளவுதான் மச்சான் நம்ம ரெண்டு பேரும் ஓரமா வை. ஏய் மச்சான் தண்ணிக்குள்ள வச்சு ஒரு போட்டோ எடுறா. ஏய் தண்ணிக்குள்ள எவ்வளவு மீன் இருக்கு தெரியுமா? சரி பரவாயில்ல. கைப்புல மீன் தான் இருக்கு. எங்க தான் நிக்குது. அப்படியே உட்கார்ந்துருங்க, 2 பேர் உட்காருங்க, நான் எடுக்கிறேன். நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன்டா. கண்ணை பத்து காதை பத்து நீ கண்ணை பத்திக்கோ. அப்படியே கே விஜயகுமார் நைஸ் போட்டோ. அவனெல்லாம் என்ன எடுக்கிறீங்க? கரெக்டாக கொண்டு வந்தான். உள்ள விட்டுடு bro. உள்ள விடலாம், ஆனால் அதுக்கேற்ற என்னதான் உள்ள விட்டுடு, தண்ணிக்குள்ள விட சொல்கிறான். எங்கப்பா இருக்கோம்? திரும்பி எடியா. முதலாவது நபர் நம்ம விஜயகுமார். பிறகு நானே கனெக்ட் பண்றேன். மியூசிக் கம்போசர். ஏய் ஒருத்தன தான் ஒரு நேரத்துல சூரஜ் வணக்கம் சொல்லு. ஏய் யாருக்குமே டவர் கிடைக்கலடா. மிஸ்டர் மாஹி ஏற்கனவே டவுன்லோட் பண்ணது என்ன போடுறேன். வேலு எக்ஸ்க்ளூசிவ் வணக்கம். என்ன பாத்தீங்கன்னா நாங்க இங்க நின்னுட்டு இருக்கோம். எதுக்கு நிக்கிறோம் எதுக்கு உட்காரோன்னே தெரியல. பாக்கி நபர்கள் உள்ள இருக்காங்க. எங்க ஸ்லோவா நாங்க எல்லாரும் எப்படி பைத்தியக்காரத்தை நாங்க வந்து ஃபர்ஸ்டே கிளம்பி போய் வரும்போது எல்லாரும் இந்த சட்டையை தலையில துண்டா வச்சுக்க போறோம். கஷ்ட காலம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. Shit happens. That's life. Bye. Over to next GoPro sequence. Love you guys. Subscribe to Kattada Boys. Kattada Boys. இல்ல தம்ஸ் வேணும். அவன் போறான். நீ வந்து அப்ப டைரக்ட் என்ன பண்ற? ஓவர்டேக் பண்ண போறாங்க. எதுக்கு கத்தி போடும் அப்புறம் நம்ம சங்கடப்பட்டு வேணாண்டா நம்ம வெறும் தம்ஸ் அப் கொடுக்கலாம். அவ்வளவுதான். ஓகே தம்ஸ் அப். ஓகே அதே தம்ஸ் அப் Kill them with your failure, bury them with your disappointment. Okay. வாழ்க்கை நாடகமா என் பொழப்பு போய் கணக்கா உன் கொட்டை கற்பனையா. நாலு மணி நேரம் ஆர்டர் பண்ணுறேன். 4 மணி நேரம் இப்படி புரியுதா? எனக்கு பயமா இருக்கு, நடுங்குதுடா. அப்பயே பார்த்துருந்தீங்க எங்க நினைக்கிறீங்க? நீங்க போங்க, நான் ஷூ போட்டிருக்கேன் தலை. ஷூ வெறும் மேட்டு தூக்கிட்டு போங்க. குரூப் ஃபோட்டோ.
மாசம் கைஸ் நான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க, நான் சொல்றத விட பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்க வெளியா சொர்க்கம் பார்த்துருக்கீங்களா? சொர்க்கம் பார்க்க போறோம், டேனியல் பார்க்க போறோம், சேர்ந்து குதிக்க போகிறோம். சுத்த பிடிக்கும். நல்லா இருக்கு, நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். தலைப்புல கிளப்புலும் எடுத்தது முன்னாடி கொஞ்சம் முன்னாடி அவரும் முந்திட்டு போறாங்க. ப்ரோ கோயில் வாசல்ல தானே விழும். நீ என்ன முன்னாடி விழுந்துட்டு அதை மட்டும் பார்த்தா ஸ்பெஷல் மச்சான் vlog பண்ணிட்டு போமா. ஹாய் गाइस, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட். நோ 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 அண்ணாடி தான் கொஞ்சம் தெரி பண்ணுது. சைடுல போறா சைடுலயா
அப்படி சொல்ல மாட்டேன். ஓகே எல்லாரும் வந்தா சொன்னா எல்லாரும் ஒரு எடுக்கல வருதா பட்டு பாருடா. இங்க வேணாம், அங்க போய் எடுப்போம். இல்லைன்னா புளிச்சா அவள்தான் நடுங்கிடும். ஃபுல்லாக தண்ணிடா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ரிவ்யூ சொல்லுங்க. பிஸ்லரி மினரல் வாட்டர்லாம் குடிக்காதீங்க. இதை குடிங்க. சரியான பாஸ்டா போறாங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டா. போவாங்க நடந்தே போவாங்கடா. இவங்க எவ்வளோ வருஷம் வண்டி ஓட்டிருப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சல்லுன்னு போவாங்க. அவங்க எவ்வளோ வருஷம் ஓட்டுறாங்க, ஆனால் நமக்கு இது பண்ணதுக்கு பாலாஜி உங்களுக்கு வாங்க. கோப்ரா 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 கோப்ரா. இல்ல ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு, மீதி எல்லாம் பின்னாடி வருது. ஏய் வாவ். வந்து இங்க புடிச்சிட்டு அப்படின்னா வெரி ஸ்மால். அதுதான் பிளைன் கரெக்டா, அதானே கீழே இருக்குது. நம்ம நிக்கிறது பேர் தான் கீழே தானே இருக்கு. ஆப்போசிட்ல தான் வந்து அங்க இருக்கு. அதுக்கு பேர் தான் வந்து மூங்கில் காடு. அது வழியா தான் நம்ம
பார்க்கவே இல்லை கேஸ்ட்ல நடந்து போயிட்டு பாரு தலைவனுக்கு நிப்பாட்டுறாதா நான் ஸ்டாப் எக்ஸ்பிரஸ் இப்போ எப்படி டெஸ்டினேஷன் தெரியுதா உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குல்ல அங்கே தெரியவே தெரியாது அதான் சொல்லிருக்கேன் 6 மலை ஏறினதுக்கு அப்புறம் இந்த 7வது மலை இருந்துச்சு பாரு 6 மலை சேர்த்து ஒரு மலை எப்படி இது வரைக்கும் ஏறினதெல்லாம் சேர்த்து 7ஆவதா ஃபைனல் டெஸ்ட் அது அதுக்கடுத்து அங்கேயாவது குதிக்கிறது தானே தோணும் எங்கடா ஏற தோணும் அங்கேருந்து அப்படியே வெர்டிகலாக அப்படி ஏறுறாங்க போய் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டீங்களா கடைசி மலைக்கு அடிவாரம் போயிட்டு வந்துட்டோம் அந்த 7ஆம் மாடு அப்படி செவுரு மாதிரி நின்றுச்சு இந்த செவுரை ஏறணுன்ட்டுன்னு அதில் கூட ஏற முடியாது ஏறுறாங்க சின்ன சின்ன பெரிய குழந்தைங்களாம் ஏறுதுடா பொண்ணுங்களாம் ஒரு பொண்ணுலாம் ஜன்னியே வந்துடுச்சு குளிரும் இருக்குமா அங்கே ஏய் இப்போ ஒரு தண்ணி வந்ததுல அதோட இன்னும் ஜில்லு ஆனா 4 மணிக்கு எப்படி நீ என்ன குளிக்கிறானுங்கடா ஓ இவ்வளோ தெளிவான வழியில ரொம்ப ரேராக
இதெல்லாம் இப்படிலாம் இல்லவே இல்லை. எப்படி ஜமாச்சு அங்கே ராகுல் பிரதேஷ் ஒரு இடத்துல நம்ம இப்போ கடைசியாக இந்த இடத்துல உள்ள அதுக்கப்புறம் வரிசையாக கடையாக போயிட்டு இருந்தேன். ஒரு கடையா சார்ஜர் இல்லை. அப்புறம் நடுவில் அஷ்ரஃப் யாருக்கும் கால் ரிலாக்ஸ் பண்ணணும். பிரீத் அவுட். அபுல் அஷ்ரஃப் நீங்கள் சொல்லுங்கள் அவங்க வெள்ளங்கிரி அனுபவங்கள் அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். இது எவ்வளோ பரவாயில்ல. இது எப்படி இருக்கு? இதுதான் மயிராச்சு. ஒன்றும் இல்லை, நடந்து போனா ஏதாவது பரவாயில்ல தெரியுது. எல்லாம் இருட்டு, தடுக்கி விழுந்தா சாவு. அதான் தடுக்கி விட்டாது. இங்கே 4 ஸ்டெப்பாவது போகலாம், ஏதோ பண்ணலாம். வாய்ப்பே கிடையாது. ஏறி வைக்கும் போது கல்ல வைக்கிறோமா பள்ளத்துல வைக்கிறோமான்னு தெரியாது. குச்சி வச்சு சரியா? ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இறக்கும் போதெல்லாம் இருந்துச்சுடா கண்ணு. ஒண்ணுமே தெரியல எனக்கு. அப்படியே வான்னு வர ஃபுல் ட்ரெயின் அவுட்டு. அதுவும் நிப்பாட்டி சாப்பிடலான்னு கொடுத்தாங்க. மசாலா கடை கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சா தொண்டு அப்படியே போய் இறங்கி ஆர்டர் கார் ஐஸ்கிரீம் கடைக்காரங்க. ஐஸ்கிரீம் அப்புறம் வண்டி எடுத்துட்டு ஸ்கூட்டி எப்படி எடுத்துட்டு வந்த மேலே ஸ்கூட்டி எப்படி எடுத்துட்டு வந்த மேலே நவீன் அதான் போவோம். அவர் அம்மா இல்லை கட்சியில் பேக்கில் ஒரு ரூட் இருக்குன்னு சொல்லுவாங்க. கேமரா நேராக கொண்டு போடா அவர்கிட்ட. போதும். கேட்கலாம்டா. நீயே கேளு. நான் கேட்குறேன், நீ கவர் பண்ணி. டியோ ஸ்பெஷல். டியோ வாங்கினா டியோ சுப்ரீமசி. அந்த ரோட்டு காட்டுறா. இம்மாம் பெரிய ரூட்டு ஒரு ஸ்கூட்டி. ஆம்பளை கார் தான் பறக்கும். வாட்டர் தேதோ அந்த நான் கூப்பிட்டேன், ஒருத்தன் வரக்கானோ. இது இருந்துச்சுறாங்க, மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் மூச்சு வாங்குது. அங்கே வரைக்கும் போகணும். ஐயோ படத்துக்கு போஸ்ட் பண்ணிட்டேன்டா. அதுக்கப்புறம் அப்படியே அங்கே கவர் பண்ணேன். ரோடு இருக்குடா. ரோடு இருக்கா? போ ரோட்டுக்கு போ. நான் கான்டெக்ட் புரியாம பேசாத. எனக்கு நீ போடா. புரியாம பேசாத. அன்னைக்குமா டியோ அதுல இருந்தா ஏத்தி வந்துரும். அதான் நம்ம கிட்டே சுத்துறோம். வெள்ளை இங்கே 5வது மலை எப்படி இருந்துச்சா ப்ரோ? 5வது மலை. ஆமா மச்சான், இந்த அளவு ஓரளவு. ஆனா அது பாறைடா மச்சான் ஃபுல்லா. இது ரோடா. இது கொஞ்சமாவது பரவாயில்ல. அதுலலாம் இந்த எஜ்ஜிலலாம் கால் வைக்கும் போது அப்படியே எனக்கு உயிரே போகும். அடுத்த காலை எடுத்து ஏன்டா அடுத்த காலை எடுத்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு.
அதாவது இந்த குச்சி எப்போ தெரியுமா, குச்சி வைக்கிறதுக்கு 1 நிமிஷம் எனக்கு அதை கேடுவேன். 4% பார்த்து 4ல் எது பேசணும் முடிவு பண்ணி குச்சை வச்சு அடுத்த ஒரு காலை வைக்கணும். அதுவும் கரெக்டாக குச்சியில் வைக்கணும். போகும்போதாவது பிரச்சனை இல்லை, நான் பாட்டு ஜாலியாக ஏறிட்டு இருந்தேன். இப்படி இறக்கும் போதெல்லாம் குச்சி வைப்பேன். அந்த காலை 2 மணி நான் தான்டா அது பூங்ஸ் கேங்கு. பூங்ஸோட கோப்பையிலேட்டே நான் தான். பண்ணாதீங்க. நான் 2 மணி நேரம் ஏறினு நான் இறங்கி ஈஷா போயிட்டு அப்படியே அங்கே ஆதியோகி போனேன். அவனுங்க தான்டா கேள நிஞ்சா டோரி மாதிரி இறங்கினாங்களா? நிஞ்சா டோரி இந்த இடத்துல எப்படி குச்சி போனேன் அப்படி போனேன். குதிச்சு போனானுங்களா? அப்படி ஒரு குச்சா வைப்பானுங்க, அப்படி தாவு போயிட்டு வானுங்க, அவ்வளோதான். 300 ரூபா அவங்களுக்குலாம் ஒரு ஸ்டெப்லாம் கிடையாது. 4 நிஞ்சா டெக்னிக் ஆஃப் இறங்குறது தான். நான் கால் பண்ணுறோம். இது மாதிரி ஈஸியாக இருக்கேன்டா வாங்க, நான் கால் பண்ணுமா? நாங்கள் வந்துடுவோம் சரியா? அவங்க கேட்டோம், அவங்க வரலன்ட்டாங்க அப்படின்னாங்க. சரி வரல போல கேட்டா வந்தாங்க வச்சா காசை கொடுத்து நீ வர வேண்டாம் நான் போறோம்னு சொல்லிட்டா. பஸ் காசை வச்சுக்க. டிங் 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 2 பேர் அங்குளும் புங்ஸும் ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளோதான். டிங் 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 அவ்வளோதான். எங்கடா அது பார்த்தா அந்த டர்னிங்கில் பிடிச்சிடலான்னு போய் பார்த்தா அவனுங்க அவ்வளோதான். மச்சான் சரி நாங்கள் வந்துட்டோம் இங்கே அப்படின்ட்டானுங்க. 2 வழியா முடிச்சுட்டு வந்து படுத்தா அவ்வளோதான். காடு கிடக்குறேன். அங்கே அப்படியே ஏறி வந்தவங்க நேராக ஆதியோகி வந்தாங்க, ஈஷா வராங்க. அவங்க 2 மலை தான் ஏறினானுங்களா? அவங்க ஃபுல்லு 7 மலையை தாண்டிட்டு வந்தானுங்களா? 6 மலை ஃபுல்லாக போயிட்டாங்கடா. போயிட்டு எல்லாம் உடனே இறங்கி வந்தாங்க. இறங்கி வரும்போது நாங்கள் அங்கே போயிட்டோன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அக்கடாட விட்டுட்டு இவனுங்க நதீமு சரியா? அவங்க 2 பேரும் கொஞ்சம் வீக் லிங்க். அவங்க 2 பேரையும் விட்டாச்சு. நீ வர வேண்டாம், நீ கடை, நாங்கள் 2 பேரும் அங்கே போவோம். நீ 7 ஏறினியா 6 பஸ்ஸுக்கு விட காசை கொடுத்துருவோம். அதான் கரெக்டாக பூங்குன்றேன். இது 6 ஏறினா அவனே வீக் லிங்க்னா பொண்ணி ஆசிரியர் ராகுலே ஒரு மேலே கூட ராகுலே ஏறவே இல்லை. அங்க இருந்து இங்க போயிருப்பான். அவ்வளோதான்டா கூப்பிட்டேன். மாமா என்ன மாமா ஆச்சு, வரியா? வரேன்டா. வரல தானே, கஷ்டமா இருக்குல்ல? ஆமாண்டா போறேன்டா வந்துட்டா. அவ்வளோதான், ஒண்ணுமே பண்ணல. அது வேற அவங்க பாட்டி வேற கனவுல வேற நீ மண்டைய போடுற மாதிரி எனக்கு கனவு தோணு புலம்பி நேரம் தான். இந்த டேட்டு மச்சான், இந்த டேட்ல எனக்கு நல்ல நல்ல சகலம் இல்லை, இதோ இலை போலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் எப்படி அவன் அனுப்பிவிடுவாங்க. அனுப்பிவிடும் போது அவன் பேக்ல எல்லா ஸ்நாக்ஸு வாங்கின எல்லா ஸ்நாக்ஸும் அவன் பேக்ல தான் இருக்கு. அனுப்பிவிட்டாங்க. சரி மறந்துட்டு பேர் அனுப்பிப்பாங்க நினச்சா அங்களுக்கு தெரியும் விஷயம். அதான் தேவையில்ல நீ போயிட்டு வா, ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக்கில் போட்டு ஸ்நாக்ஸ்லாம் தேவையில்ல நீ போயிட்டு வான்னு அவன் உட்காந்து தின்னுட்டு இருக்கான். அங்கே உட்காந்து அவன் காலி பண்ணிட்டான். போயிட்டு வருத்தம் தான் பிக்சர் பாக்கெட் இல்லைன்னு. அவனுக்கு வருத்தம். அது பிக்சர் பாக்கெட் இல்லையே வாங்கிருக்க வேண்டிய பக்கத்து கடையில். மற்றபடி இந்த மலை ஏறத்துக்கு தேவையான புளிப்பு மிட்டாயி டேட்ஸ் அனைத்தும் இருந்தது. என்ன எல்லாம் அங்கிட்டு தான் இருக்கு. ஒரே ஒரு கவலை மிச்சம் இல்லை கவலைதான். எல்லாத்தையும் போட்டு நியூஸ் பேப்பர்ல போட்டு இது கட்டிட்டானுங்க. அது பேர் என்னது? எல்லாத்தையும் அது புளிப்பு மிட்டாயி என்ன போட்டாங்க, புளிப்பு மிட்டாயும் டேட்ஸையும் போட்டு மிக்சிக்கும் போட்டு அது ஒரு கல்ல பர்ஃபி மாதிரி ஆக்கிட்டானுங்க. டேட்ஸ் புளிப்பு மிட்டாய் பர்ஃபி. அதாவது நான் போகிற சமயம் சரியான கூட்டம்டா, செக்கே பண்ண முடியாது. இவங்க மச்சான் செக் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் பாக்கெட்டுக்குன்னு சொல்லி. இல்ல செக்கிங் உண்டு மச்சான். நம்ம பேட்ச் கொஞ்சம் அரவண்டான பேட்ச் அடிச்சு அந்த ஆர்ச்சையே பிடிச்சி ஆர்ச்சையே கரையோட நோண்டி எடுத்துறானுங்க. ஒரு குச்சிலாம் வச்சு மடிச்சு போட்டுருந்தாங்க, அதெல்லாம் உடச்சு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன குச்சி அது ஒவ்வொருத்தவங்கள உள்ள வரணும். ஓ ட்ரையல் குச்சியா? ஆமா, சும்மா அதாவது வச்சு அதுக்குள்ள ஒருத்தவங்க தான் போக முடியும். செக் பண்ணி பிளாஸ்டிக்காக தூக்கி போட்டு அனுப்பிடுவாங்க. ஓ சரி 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 சரி. அதுக்காக எல்லா பிளாஸ்டிக்கையும் எடுத்துட்டு பிளாஸ்டிக் ஒன்றா தூக்கி போட்டு கட்டி போயிட்டு இருக்கணும். அப்புறம் அதை உடச்சு தள்ளிட்டான். 1.5 மணி நேரம்டா இங்க இருந்து தூரம். அப்புறம் அவ்வளோ தூரம் போயிருப்போம். அவ்வளோதான்டா, அவ்வளோதான். இங்க 1.5 மணி நேரம் இவ்வளோதான். இன்ச்சா மூவ் ஆகுது. அவ்வளோ கூட்டம் சரியான ஃபஸ்ட்டு கொஞ்சம் மலையில கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், போக போக தான். அப்புறம் தான் இவ்வளோ கம்மியாகும். நான் இறங்கி வந்துட்டு இருந்தேன் சரியா, எப்போ ஒரு நைட்டு 2:30 அவன் பாயிண்ட் எங்க எடுக்க சரியா. அப்போ ஏறி வந்துட்டு இருந்தான் ஒருத்தன். அவன் வந்து எனக்கு முன்னாடி உள்ள ஒருத்தட்ட கேட்டான், என்ன கேட்டான்? சார் இறங்கிட்டு இருக்கீங்களா? ஃபுல்லாக ஏறிட்டீங்களா? ஃபுல்லாக ஏறிட்டப்பா, இறங்கிட்டு இருக்கிறேன். எப்போ ஏறினீங்க? 12 மணிக்கு ஏறினப்பா. நைட்டு 12 மணிக்கா? இல்லை மதியம் 12 மணிக்கு. மதியம் 12 மணிக்கு ஏறினவன் நைட்டு 3 மணிக்கு இறங்கிட்டு இருக்கான்.
இன்னும் ஒரு படம் இறங்க வேண்டியிருக்கு. அதை கேட்கும் போது தான் முடிவு எடுத்தேன். நல்ல வேலை ஏறல. 2 மலை முடிக்கும் போது ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகலை. அதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. ரிட்டர்ன் வரணும்ல, அதுக்கு வேற. அதாவது திருப்பதி மாதிரி அங்கே போயிட்டு செத்துட்டோன்னா அப்புறம் அப்படியே வண்டி வச்சு கூட்டு வந்துடலாம். இங்கடி கிடையாது. செத்தாலும் போன வேணும். நீ அங்கேருந்து வந்தா பணத்தை நடந்து வந்த புரியுதா? அதுக்காக எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி வேணுன்றதுக்காகவாது இறங்கி வந்துட்டார். நான் அதுக்கு மேலே ஒப்பிடாது வந்துடுவான்னு வந்தாச்சு. என்டியூரன்ஸும் ஸ்ட்ரென்த்தும் தான். எப்படிலாம் பிராயத்திலலாம் அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது லைக் அது என்ன சொல்றது ப்ரிப்பரேஷனே இல்லாமல் போகக்கூடாது. என்னமோ வீடியோ பார்த்து ரீசெண்டாக அந்த மாதிரி தான் போயிட்டான். அந்த மாதிரி ஆக்கிட்டு தானே அப்படிதான். பிளானிங்கே இல்லை. இங்கே மேலே போனாங்கன்னா மேலே டென்ட் இடி படுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். இவங்க எல்லாம் கூட நடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் 2 டென்ட் கட்டணுன்னு கேட்டால் 5ஆவது தடவை அவனுக்கு அப்படி தான் சொல்கிறானுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு 3 மலை ஏறணும், அடுத்தாவது 4ஆவது மலை ஏறணும், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் பண்ணுறோன்ட்டு. ஊரே இருக்கு இங்கே எல்லாம் வந்துட்டு 5 மட்டும் கஷ்டம் இருக்குது. அடியில் ஏதோ நீரோடைக்கு ஏதோ சொல்லுவாங்கடா. எலிவேஷன் தெரியுமில்ல? எலிவேஷன் அப்படியே கிராஜுவலாக ஏறிட்டு வந்தது. எங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க தானே? 1200. அங்கே இருக்குமே 1600. இது நான் கீழே ஃபோனில் பார்த்தேன்டா. கிரவுண்ட் லெவலு ஆமாம் அதிகமாக தான் இருக்கும். இந்த கர்நாடகா டெரேனே அதிகம். ஆமாம் அதான் நம்ம ஏறினதே வெள்ளங்கிரி அந்த படிக்கட்டு ஆரம்பிச்சாலும் அங்கேயே 1000 எலிவேஷன். மலை ஏரியா மைந்தர்கள் இன்னும் ஒவ்வொருத்தராக இருக்கும். அதான் அப்புறம் நான் அவுட் எடுத்து தான் பார்க்க முடியும். இதுதான் இது உருட்டுட்டு கூட போக மாட்டோம் போல. அவனே தேங்காய் உடைக்கிற மாதிரி தான். தேங்காய் கூட உருண்டு போனாலும் கால் தேரும். உருண்டு போனா கூட ஏறி வாடா அனிஷ். அங்க அனிஷ் பாருங்க பாய் தூரம் வந்துட்டல வாடா. வாழ்க்கை இருக்குது. எனக்கு கை நடுக்குதுடா, எனக்கு கை நடுக்குதுடா. அங்க வராங்க எவ்வளோ ஹைட்ல இருக்கு. அது எல்லாம் பெரிய பெரிய மரண்டா எல்லாமே. நானும் வரேன். அதுவே காலேஜ்ல மாதிரி இருக்கு பாரு. உனக்கு வேணும்னா நீ எடுத்துக்கலாம். ஹைட் நல்லா ஹைட் எல்லாம் தெரிய மாட்டேங்குது. என்ன இவ்வளோ எரிச்சு வைக்கல அது பாருடா. போட்டோ எடுக்கலாமா? போட்டோ எடுத்தது என்னப்பா இது, என்னப்பா இது? ஐயோ ஐயோ காட்சி பாட்டு. ஐயோ ஐயோ இந்த ஹேண்ட் இந்த காலில் இப்படி உட்காந்துருந்தா பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி லைட்டா நாட் ராங் சைடு. एक नदी में और इधर का
அங்க போய் ரெண்டு அப்படியே இந்த சைடு நிழல் போடுதாடா போய் நின்றுட்டு எடுத்தாச்சு எல்லாம் வீடியோ போட்டா அதெல்லாம் நார்மலா பண்ணுவேன். ஓகே ஏன் இப்படி போற அடுத்த திருப்பி ஒரு கதை நெக்ஸ்ட் ஸ்டோரி வாங்க அங்கயா ஓகே போலாம் போண்டா லேயர் லேயரா இருக்குல்ல. நவீன் சூ போட்டுக்க செம்ம சிரிப்பா இருக்கு நீதான் கிராக்ஸ் ஆனிச்சு. எனக்கு பிரச்சனை கிராக்ஸ் நிற்கும்டா ஸ்போர்ட்ஸ் மோட்ல இருந்து இந்த மோட்ல போட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க திரும்பி நடக்கணும்டாப்பா போயிடலாம் அங்கேயாவது இறங்கணும், இங்க இருந்து ஏறணும், செத்துருவான். அங்க நின்று போட்டோ எடுக்கலாம்டா எல்லாரும் தனியா. வெள்ளையங்கிரிக்கு அனிஸ் கூட்டு போயிருக்கணும். வெள்ளையங்கிரிக்கெல்லாம் கூட்டு போயிருந்தா வச்சுக்கோங்க, அவன் மாமா கூட இறங்கிருப்பான்னு காலேஜுக்கு வரவே யோசிப்பான். நானா வருவேன்டா, ட்ரெக்கிங்னா எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன எனர்ஜி வேணும் அவ்வளோ. அனிஸ் ட்ரெக்கிங்லாம் வருவான், என்ன ஈவினிங் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவோம். ஈவினிங் ஓவர் க்ரௌடாக இருக்குது அந்த இடத்துல. அவ்வளோ பாசம் நம்ம மேலே, அதான்டா நம்ம மேலே அவ்வளோ பாசம். யாருக்கு பின்னாடி வந்துட்டே இருக்காரு. இந்த பைத்தியக்காரன் அந்த மஞ்சள் பாய்ஸ் மாதிரி எழுதி விட்டு போகிறோம். கட்டட கட்டட ஐயோ லாங்டா எப்படி பேசுறாருங்க. ஏய் வீட்டுடா, நான் பெருசு, என் பெருசு. எனக்கு மட்டும் இல்ல, அஸ்ரப், சூரஜ், விஜய், அனீஷ், நவீன், நம்ம காமேஷ். சரி அமைதியாடுறா. அந்த மலையை தாண்டி தான் வரணும். எதுப்பா லான்ச்சிங் மைண்ட் அங்க இருக்கு. ஆமா, அது அழிக்கிறது. நம்ம அங்க இருந்து இங்க ஆறு எங்க போலாம் பாய்ஸ். ஆறு அங்க ஒரு கொட்டா இருக்கு பாரு, அங்க ஒரு குட்டை. அந்த குட்டை தான் அது. அவங்க 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கமான் கேர்ள்ஸ். பாடா டைலாக்குங்க. சேர்ந்து என்ன பண்ண போறோம் 1.5 நேரம் முன்னாடி. காத்து காத்து நச்சுன்னு அடிக்கும் அனிஷ். இந்த பக்கம் நவரு, என்ன நவரு, என்ன நவரு. இல்லடா உண்மையாலுமேடா, ஓகேடா சத்தியமாடா எடுத்தாச்சுடா, சத்தியம் எடுத்தாச்சு. நவீன் ஆன் பண்ண மாறேன்டா. இல்லடா அது எடுத்துக்கலாம், ஃப்ரேம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். என்ன மச்சான் இதுல சிவில் எடுத்து கலர் கலர் இது கல் அடிக்கலையா, ஞாபகமா இருக்கும். பிள்ளைங்களை விட்டு காட்டு. இங்கே தான் நின்று நான் 2 மலைக்கு நடுவில் அப்படின்னு 2 மலை இடம், அந்த மலைக்கு தலைவாரி விட்டு. எதுவும் எழுதல. அந்த மஞ்சள் கலர்ல ஒரு கல் இருக்கும்டா, மஞ்சள் கலர்ல ஒரு கல், இந்த டைல் ஸ்டோன் மாதிரி கிரானைட் ஏதாவது. இந்த கல்லா கலர் இருக்கு, இன்னொரு பக்கம் கருப்பா இருக்கு. ஐயோ ஃபேக் கலப்படம்.
விஜயகுமார் ஒத்த கையன் எழுதுறான்டா. ஏய் அது எழுதுடா அடி. கட்டட பாய்ஸ். எழுதுறா வாங்கி எழுதுறா போட்டுறது. கட்டட பாய்ஸ். அண்ணா பெருசு பெருசா எழுது. கட்டா மட்டும் எழுதிட்டு அதுல எழுதுறா கட்டட பாய்ஸ். பாரு அடி கே இருக்கு டீ இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரித்திரத்துக்காக சாவ போறேன் நான். வீடியோ KATTADA கட்டட பாய்ஸ். ஓகேவா? சரி ஓகே. அவன் திருப்பி எழுதுனா பண்றான். ரிப்பேர் பண்றத ரீஅப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா சார்? ஓகே இதுதான் நம்ம கே. சரி அதுக்கு தனியாவே எழுதிட்டு போயிடலாம்டா. தனியா கறியை தானே அவனும் தேடிட்டு இருக்கேன். கிடைக்கல அதை கேட்க நான் பாக்குறேன். ஒரு அஸ்ரஃப் இங்க போற இங்க பயங்கரமா இருக்கு போட்டா. ஏய் இங்க இந்த கல் எழுதுன்னு நினைக்கிறேன். இங்க எழுதுறான்டா. சரி எங்க போலாம் வேணாம். நல்ல ஹைட்டா போ. டேய் மச்சான் டேய் என் மண்டையிலே விழ போகுது. பாருங்க பண்ணுவீங்க. ஏய் சின்ன கல்லா போடுங்கடா. பெருசா போட்டா. நான் நியூஸ் பேப்பர்ல வரும் வானத்தில் அதிசய கல் வந்து 5 பேர் 5 கல்லா போறாங்க. நாலாம் போடல. நான் உங்களுக்கு எவிடன்ஸ் நான் கொடுத்து விட்டுருவேன் சன் நியூஸ்ல. நீ போற. எல்லாரும் நவீன் பையனா சார் காரணம் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. கையில நம்ம படிச்சுப்பா இதுக்கு மேல பெரிய பெரிய பாறைகள்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்காடுங்க. எல்லாரும் போறோம் வீடியோ எடுப்பா. எடுக்கலாம் நல்லா இருக்குடா. நீ எடு இனிமே எனக்கு இன்னொரு போறதா. ஃப்ரேம்ல நம்ம இதுலயே சில பேர் கீழ மேல இருக்க கல்லு வாங்குறோம். போலீஸ் சரி அதே மாதிரி ஏய் கட்டடல டி கடத்து எச்சா இல்ல இல்ல ரெஃபர் ஆக்ஸ்ஃபோர்ட். பரவாயில்ல. ஏய் கட்டட எழுதினா நவீன் ஃபேன் பண்ணு. நிழல்ல ஒன்றும் தெரியல. அவன் நவர்ட்டோம். அப்புறம் நவுண்ட் ஆயிடுது. ஏய் பாய்ஸ்க்கு மட்டும் ஏதாச்சும் உங்களுக்கு கல் வேணும்டா. ஏய் ஏதாச்சும் கல் இருந்தா எடுத்துருவாடா எழுதுற மாதிரி. நல்லா இருக்கு. இல்ல இல்ல இன்னொன்னு போகுது. ஆனா அது ஒத்த அடியா போகுதுண்ணா. அந்த இதுவா அது வேணாம் இதுக்கு. அது போது அங்கேயும் போகுது. 2 இடத்துல போகுது. ஆனா ரொம்ப ஒத்தடியா இருக்கு. அது மேல போற அது மேல போற. ஏய் நவீன் பிஎல் விட்டா மாதிரி. ஓ ஒய் இசட் போடு. அதான் ரைட்டா அங்க ஆங்க மட்டும் கொற. அவன் தலை மட்டும் அங்க நம்ம சொன்னா அந்த 2 மலைக்கு சென்டரா. அந்த அதே மலை. அவன் இரு நீ அதுக்கு மேலே ஏறி வரணுமாப்ல. மலை தெரிய மாதிரி வா. டூல் வச்சு எடுத்தா இவங்க ஹாஃப் சைடு டூல் வச்சு எடுத்தல. இந்த பக்கம் லைட்டா திரும்ப இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம். போட்டு நானே போட்டு பாரு போட்டு. நான் எடுத்தாச்சு பட்டன் போற ஒரு பட்டன் போடு. ஆமா நெஞ்சு முடியல. நான் எடுக்கிறது என்னன்னு உனக்கு தெரியும் எனக்கு தெரியாது பாக்கும். டேய் மச்சான் ஸ்ட்ரைட் ஏறடா. நல்லா இருக்கா? எடுத்துர்க்கேன். ஆன்மீக ஆஸ்பத்திரி போ. இது என்னன்னே தெரியாது எனக்கு. சும்மா நீங்க நல்லா இருக்கு. ஆனா கல்ல தெரியும். ஓபன் ஆகல சொல்ல வேண்டியதா. ராய் எனக்கு சிங்கமாரு. என்னடா இது என்னடா பண்ணா அந்த பாகம் 3 மறைச்சிங்கடா ஃபுல்லா. என்னடா பண்றான் ஐயோ பண்றியா? நானும் வருவேன். யார் மண்டைய புடக்க போறாங்கன்றது யார் பாது அப்படியே திரும்பி போடு. போடுப்பா
கல்லுலாம் அங்கிருந்து ஒரு லைட்டா திரும்பி இருந்தா ஜிடில ஒரு 45 டிகிரி ஒரு ரேம்ப் இருக்கு. அதான் ராப் அதான் ஒரு போதும் நேரா அங்க இருந்து லேண்டிங். அவ்வளவுதான். மாஸ்டர் டேய். அதான் அந்த பக்கம் போலாம். எப்படின்னா திஸ் ரூட்ன்றான். ஃபாரஸ்ட் ஃபயர். வேணே தான் எரிச்சு விட்ட மாதிரி இருக்கு. அன்னைக்கு தான் சலாரில் ஒருத்தன் பிறந்தான். என்ன பேனிங் பண்ணுறான். ஓகே போதும். Mercury.